நீங்கள் கேட்டால் உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு திருப்பி கொடுப்பேன். நல்லா இருங்கன்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில இந்த பிரபஞ்சம் உங்க கூடவே இருந்து உங்களுக்கு தேவையான அத்தனையும் செஞ்சு கொடுக்கும். இந்த 5 பாயிண்ட் இதை நீங்க சிறப்பா செய்வீங்களா? சிறப்பா செஞ்சீங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்க வாழ்க்கையில இனி நீங்க என்னெல்லாம் கேட்குறீங்களோ அதை எல்லாத்தையும் அவர் முழு மனதுடன் கொடுப்பார். அதற்கு இந்த பயிற்சிகளும் அவசியம். பயிற்சிகள்னா இந்த 5 விஷயங்களை தொடர்ந்து நீங்க முயற்சிகள் செய்யணும். ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா. சாயிராம். என் உயிரின் உயிரானவர்களே, நான் நினைச்சது எதுவுமே நடக்கல. அதனால வாழவும் எனக்கு பிடிக்கல. என்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் பலனளிக்கல. கடவுள்கிட்ட எவ்வளவுதான் கெஞ்ச கேட்டாலும் எனக்கு எந்த விதத்திலையும் பலன்களும் இல்லை. இதற்கு எனக்கு ஒரு பதில் அன்பை சாயில தீபாவளிக்கு முன்னாடி கொடுக்கணும் அப்படின்னாங்க. இது எல்லா மனுஷங்க கிட்டையும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி, ஒரு குழப்பம். நான் நினைச்சது ஏங்க நடக்கல? மற்றவங்களுக்கெல்லாம் நல்லா நடக்குது, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் நடக்கல அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வருது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? யாருக்குமே எதுவுமே நடக்கல. ஆனால் சிலருக்கு மட்டும்தான் செமையாக நடக்குது. எல்லாருக்கிட்டையும் இந்த புலம்பல் இருக்கு, எல்லாருக்கிட்டையும் இந்த கேள்வி இருக்கு. நாம் நினைக்கிறோம் மற்றவங்க சிரிக்கிறாங்க, அவங்க நினைக்கிறாங்க நான் நினச்சது நடந்துருச்சுங்க அப்படின்றாங்க. அது மட்டும் நம்ம காதில் விடுது. ஏன்னா யாரும் அவங்களுடைய ஒட்டுமொத்த ரகசியத்தை யாருக்கிட்டையும் சொல்கிறது இல்லைல்ல. அதனால தான் நமக்கு தெரியல. பட் எல்லாருக்கும் அப்படி தான். 1000ல் 1 நடக்குது, சில பேருக்கு 1,00,000ல் 1 நடக்குது, சில பேர் எதுவுமே நடக்கலை. சீரியஸ்லி 1000 எண்ணங்களில் ஒரு எண்ணங்கள் பாஸ் ஆகுது, 1000 லட்சியமான எண்ணங்களில் ஒரு எண்ணம் பாஸ் ஆகுது. ஸோ இப்படி தானே நடக்குது. அப்போது நான் நினச்சது எல்லாமே நடந்துடணுமா? எஸ், நடக்குமா? நடக்கும். நடக்காமல் எப்படி போகும்? நடக்கும். ஏன்னா கடவுள் பலம் வாய்ந்தவர், அற்புதங்களை செய்யக்கூடியவர், அதிசயங்களை ஏற்படுத்துகிறவர், நம்மளை தனித்துவமாக காட்டக்கூடியவர். எல்லா இடத்துலையும் அவருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. நம்மளை உருவாக்குனது, செதுக்கினது எல்லாமே அவர் தான். எப்படி செதுக்கினார்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோசமான அனுபவத்தை கொடுத்து, அதன் மூலமாக கொஞ்சம் ஞானத்தையும் கொடுத்து, கொஞ்சம் தெளிவையும் கொடுத்து, கொஞ்சம் மனச தைரியமும் கொடுத்து, வலிமையையும் கொடுத்து, அதான் செதுக்கிறது. வேறு என்ன செதுக்கிறது? நம்ம கல்லை செதுக்கிற மாதிரி உடம்பை செதுக்கினா என்ன ஆகும்? செத்து போயிடுவோம். அப்போ கல்லுக்கு தேவை உளி, நமக்கு தேவை புத்தி, அவ்வளோதான். அதுக்கு கத்தி தேவை, உளி தேவை, ஒரு ஸ்ட்ராங்கான ஆயுதம் தேவை. அதை வச்சு நம்மளை செதுக்க முடியுமா? நமக்கு தேவை புத்தி. புத்தியில் படுற மாதிரி சொல்லுடான்னு சொல்லுவாங்க சில பேர்.
அவன் நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு, அவன் புத்தியில் கேட்குற மாதிரி சொல்லு, மனசில் படுற மாதிரி சொல்லுன்னு சொல்ல மாட்டாங்க. அவன் புத்தியில் உரைக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவன் மனசுப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அதனால தான் அவனுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. மனசுக்கு அப்படி நினைக்க தோணாது. மனசுக்கு ஒன்று பரிதாபப்படும், இல்லை வாழணும்னு சொல்லும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் சொல்லும். ஆனால் அதை எப்படி சரி பண்ணுறது மனசுக்கு தெரியாது. அது அறிவுக்கு புத்திக்கு தான் தெரியும். அப்போ புத்தியில் உரைக்கிற மாதிரி சொல்லு. ஒரு சாய்ராம் சொன்னாங்க, என் கூட பேசுகிறவங்க அத்தனை பேரும் ஒரு ஆறுதலுக்காக பேசக்கூடியவர்களாக இருந்ததால் என் வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்துட்டேன். நடந்துருச்சா, விடுமா, பார்த்துக்கலாம், உனக்கு மட்டுமா நடக்குது, எல்லாத்துக்கும் தானே நடக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம அமைதியாகிடுறோம். ஆறுதல்னா என்னங்க? இது இப்படி தான், இதுக்கு மேலே எதுவும் நடக்காது, நீ இதை வாழ்ந்துடு சொல்கிறாங்களா இல்லையா? இங்கே இருக்கக்கூடிய பெண்களை பெற்ற பெற்றோர்கள் அந்த பெண் என் குடும்பத்தில் இப்படி இருக்கு, சரியில்லை, ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்கன்னா நம்ம அம்மாக்கள் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆறுதல் வார்த்தை இந்த வார்த்தை. கடைசியில் இந்த பொண்ணோட உயிரே போயிடுது. ஆறுதல் தேவைப்படாதுங்க, புத்தியில் உரைக்கிற மாதிரி சொல்லணும். நீ தைரியமாக போராடு, நான் இருக்கிறேன், எது வந்தாலும் பார்த்துக்கலாம், அது மாதிரி சொல்லி நல்ல விஷயத்தையும் சொல்லி கொடுக்கணும். அப்போ அந்த பெண் என்ன பண்ணுவாங்க, கணவன் ஒரு மாதிரி முறைச்சாங்கன்னா பதிலுக்கு ஏன் முறைக்கிற, எதுக்கு முறைக்கிற, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. அப்போ கணவன் என்ன பண்ணுவான், ஓகே என்னமோ புத்தி வந்துடுச்சு, நம்ம பொண்டாட்டிக்கு புத்தி வந்துடுச்சு, இனி கரெக்டாக தான் மூவ் பண்ணணும்னு. அதை விட்டுட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேங்க, அப்படி தாங்க எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவன் போட்டு மிதிக்க தான் செய்வான். ரைட்டா? அதனால் புத்திக்கு படுற மாதிரி நம்ம சொல்லணும். ஸோ அன்பே சாயில் புத்தியில் படுற மாதிரி தான் சொல்கிறீங்க. சட்டுன்னு ஒரு மின்னல் வெட்டு வந்துட்டு போனால் அது எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு அப்படின்னாங்க. அப்போது ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, என்னுடைய லைஃப்பில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம், நான் நம்புறது எல்லாமே அவரால் தான் நடக்குதுன்னு. நான் எந்த ஒரு விஷயத்தை நம்பிக்கையோடு செயல்படுத்துகிறேனோ அது அவரால் தான் அது வெற்றி பெறுது. அவர் இருக்கிறதால நான் மூச்சு விடுறேன். மூச்சுக்கே சீரியஸாக நான் ஜஸ்ட்டு சும்மா அப்படியே ஏதோ ஒன்று பேசணும்னு பேசலை. அவர் இருக்கிறதால தான் நான் மூச்சு விடுறேன். அவர் இருக்கிறதால தான் நான் வாழுறேன். அவர் இருக்கிறதால தான் நான் சாப்பிட்றேன். அவர் இருக்கிறதால தான் நான் வேலை பார்க்குறேன். அவர் இருக்கிறதால தான் நான் மென்மேலும் உயர்ந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் நம்புகிறேன் அவர் இருக்கிறாருன்னு. அதனால் என் கடமையாக சிறப்பாக செய்கிறேன். அதனால் வெற்றி அடைகிறேன். இட்ஸ் சிம்பிள் லாஜிக். இது பெருசாக சொல்லணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. ஆனால் அதையும் தாண்டி அந்த சாய்ராம் கேட்டதுக்காக ஒரு 5 பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இப்படி சில விஷயங்கள் சொல்லும்போது நம்ம இதெல்லாம் பேசணுன்னு ஒரு தாட் நமக்கு வரும் இல்லையா? அதில் முதல் பாயிண்ட் ஒரு விஷயத்த சொல்கிறேன். முதல்ல எதை கேட்குறோமோ அதை வாங்கிக்கிறோன்னு நினைக்கணும். எதை கேட்கிறாயோ அதை பெற்றுக்கொள்கிறாய் அப்படின்ற நம்பிக்கை உங்ககிட்ட இருக்குதா? கேள்வி பதில். இதுக்கு பதில் சொல்லுங்கள். கமெண்ட் முக்கியம். ஒரு சாய்ராம் என்னங்க எப்போ பார்த்தாலும் கமெண்ட்டுன்னு கேட்குறீங்க, நீங்கள் ஏசியில் இருக்கீங்க, நீங்கள் அங்கே இருக்கீங்க, இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏசியில் இல்லைம்மா, எல்லாருமே இங்கே மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் தான் இங்கே. ஓகேங்களா? நீங்கள் எப்படி ஒரு வாரம் வேலை பார்க்கலையோ, வேலை பார்க்காம இருந்தால் என்ன பிரச்சனை வருமோ அதே போல் தான் இங்கே எல்லாருக்குமே. இங்கே எல்லாருமே ஏசி ரூமில் தூங்குறவங்க, ஏசியில் ஒர்க் பண்ணுறவங்கன்னா இங்கே யாருமே தெருவில் இறங்கி போராட வேண்டியது கிடையாது. இங்கெல்லாம் நாங்களாம் தெருவில் இறங்கி இப்போ வரைக்கும் போராடிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. அப்படி கஷ்டப்படாமல் ஏதாவது கிடைச்சிது அப்படின்னா அது சீக்கிரமாக நம்மளை விட்டுட்டு போயிடும். அதனால் ஒரு விஷயமும் இங்கே கஷ்டப்பட்டு தான். ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுனா கூட அந்த காசு கூட உழைப்பின் மூலமாக தான் அது வருது. அதனால் அந்த கணக்கை தயவுசெய்து மாற்றிடுங்க. ஸோ இந்த கணக்குக்கு வாங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எதை கேட்குறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்குதுன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு பாயிண்டாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். எதை கேட்குறோமோ அதை பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்ற நம்பிக்கை வரும்போது நம்ம மனசில் என்ன வருது? ஒரு நம்பிக்கை பிறக்குது. நம்பிக்கை எனக்கு பிறந்துக்கிட்டே இருக்கணும்.
அப்போது நம்பிக்கை வந்து பிறக்கவே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? அங்கே எதுவுமே நடக்காதுன்னு அர்த்தம். ஸோ நம்பிக்கை நிறைய பேருக்கு பிறக்கலை, உண்மை. இருக்கிற நம்பிக்கையை வச்சு ஏதோ ஒப்பேத்திட்டு இருக்கோம் வாழ்க்கையில். அது செட் ஆக மாட்டேங்குது. அன்னைக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு, ஜெயிச்சோம். ஆனால் இன்னைக்கு உலகம் பெரிய சவால்களை எதிர்கொள்ளுது, உண்மை. இன்றைக்கி ரொம்ப கஷ்டம். அன்றைக்கி ஒருத்தர் வேலைக்கு போனார், குடும்பத்தை காப்பாற்றினார். ஆனால் இன்றைக்கி கணவனும் வேலைக்கு போகணும், மனைவி வேலைக்கு போகணும். ஏன் காலேஜ் படிக்கிற பசங்க பார்ட் டைமாக வேலைக்கும் போகணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் நீட்ஸ், அதாவது நிதி தேவைகள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அதை நாம் கண்ட்ரோல் பண்ணணும், இல்லை நாம் எதிர்பார்த்த மாதிரி வாடணும்னா அதுக்கு அந்த இன்கம் சோர்ஸ் அப்படின்றது நமக்கு அதிகமாக தான் இருக்கணும். அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே இன்னைக்கு கஷ்டப்படாமல் கிடைக்காது. ரெண்டாவது, பெற்றுக்கொள்வோம்ன்ற நம்பிக்கையோட நீங்கள் துணியும் போது அதற்கு உண்டான கதவுகள். அடுத்தது தான் அதை பற்றி நேர்மறை எண்ணங்களை கொண்டு நினச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறோம் அப்படின்னா அதை வாங்கியாச்சுன்றதை தாண்டி அதை பற்றியே நம்ம நினைக்கணும். உங்களுக்கு என்ன தேவை? சும்மா ஃபார்முலா சொல்லுங்களேன். ஒரு பணம் தேவையா, இல்லை ஆரோக்கியம் தேவையா? ஒன்று பணமாக இருக்கும், இல்லை ஆரோக்கியமாக இருக்கும், இல்லை மூணாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கும். இந்த மூணே தான். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? ஈகோயிசம், ஆணவம், அகங்காரம், திமிரு, கோபம், அது இது இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இந்த 3 இஷ்யூஸ் தான். இந்த 3 இஷ்யூஸ்க்கு அடிப்படை காரணமாக எது தெரியுமா இருக்குது? அதான் நான் சொல்கிறேன். ஒன்று பண தேவைகள், இல்லாத ஆரோக்கிய தேவைகள். இப்போ நோய் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? எரிஞ்சு விடுவாங்க. கடன் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? எரிஞ்சு விடுவாங்க. அது மூலமாக ப்ராப்ளம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும், விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அடிப்படை தேவை இந்த 2 தான். இந்த 2 சரி பண்ணுவதற்கு நம்ம முயற்சிகள் பண்ணால் போதும், மற்ற பிரச்சனைகள் ஓடிடும். உங்களுக்கு லட்சம் பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்காதீங்க. 2 பிரச்சனை. அந்த 2 பிரச்சனையில் எந்த பிரச்சனைன்றதை தான் நம்ம இது பண்ணணும். பணமா, இல்லை ஆரோக்கியமா, இல்லை 2மா? இன்னும் சில பேருக்கு வறுமையும் இருக்கும், சில பேருக்கு நோயும் இருக்கும். அதையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். இதை மட்டும் கேளுங்க. என்னுடைய வறுமையை ஒழிக்கணும், என்னுடைய வருமானத்தை அதிகரிக்கணும், என்னுடைய நோயை தீர்க்கணும், என்னோட ஆரோக்கியத்தை பெருக்கணும். இவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போது இதை நான் கேட்குறேன்னா நான் பெற்றுக்கொண்டுட்டேன்னு அர்த்தம். இப்போ பெற்றுக்கொண்டுட்டேன்னா அதற்கு உண்டான நேர்மறை சிந்தனைகளை நான் சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம். என்னுடைய ஆரோக்கியம் பெருகிற மாதிரியும், என்னுடைய வருமானம் அதிகரிக்கிற மாதிரியும், அதன் மூலமாக என்னுடைய கடன்களை குறைக்கிறது போலவும், அதன் மூலமாக புதுசாக நான் வந்து சம்பாதிக்கிற மாதிரியும், சம்பாதிக்கிற காசை சேர்த்து வைக்கிற மாதிரியும், சேர்த்து வைக்கிற காசை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரியும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பணத்துலேருந்து ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குற மாதிரியும், அதிலிருந்து ஏழைகளுக்கு செலவு பண்ணுற மாதிரியும். எஸ், இதெல்லாம் திங்க் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். ஏன்னா எத்தனையோ கற்பனை பண்ணுறோம்ல. நம்ம காரில் போகிறோம், ஆக்சிடென்ட் நம்ம பயமாக இருக்குது, உடனே ஆயிடுச்சு, நான் நினச்சதெல்லாம் நடந்துருச்சுன்னா அதுக்கெல்லாம் நம்ம வக்கனையாக திங்க் பண்ணுறோம்ல, அதுக்கெல்லாம் வக்கனையாக நம்ம கற்பனை பண்ணுறோம்ல. அப்போ நல்லதுக்கு மட்டும் ஏங்க புத்தி வேலை செய்யலை சொல்லுங்கள்? ஸோ புத்தி வேலை செய்யலை, புத்தி மந்த நிலையை அடைஞ்சதால் எல்லாமே மந்தமாக போயிடுச்சு. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஸோ அந்த மந்தத்தனத்தை தான் நம்ம வந்து குறைக்கணுன்னா முதல்ல உங்களால் முடியும் அப்படின்றத நீங்கள் நம்புங்க. அதுக்கப்புறம் தான் உலகத்துக்கு நான் சவால் விடுறேன், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல வந்து அடுத்தவங்களுக்காக வாழ்வதை விட்டுட்டு உங்களுக்காக வாழுங்க. அதுக்காக சுயநலமாக வாழ சொல்லலை. நீங்கள் யார் என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்காம நீங்கள் களத்தில் இறங்குனீங்கன்னா நீங்கள் தோத்துடுவீங்க. நீங்கள் யார் என்ன அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ வாழ்க்கையை பற்றியும் புரிஞ்சுக்கோங்க, பிறரை பற்றியும் புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் அதில் இருந்து ஒரு மகா தெளிவு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஓகேவா? அப்போது அதை பற்றியே நேர்மறை எண்ணங்கள் கொண்டு நேர்மறை எண்ணங்கள் வச்சுருக்கணும். இதெல்லாம் நடக்குமா? நான் இப்போ தான் கோயிலுக்கு போனேன், நான் ஷீரடிக்கு போயிட்டு வந்தேன், எல்லாத்தையும் கேட்டிருக்கேன், அவர் கொடுப்பாரா? இந்த கேள்வியே வரக்கூடாது. அவர் கொடுப்பாரு, அவர் கொடுக்குறாருன்னு நினச்சி நாம் சில விஷயங்களை தான் நம்ம செய்ய சொல்கிறோம். அது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட்டு, அதற்காக முயற்சிக்கணும். அதாவது என் கடனை தீர்த்து வைன்றது பதிலாக என் கடனை தீரணும்னு சொல்கிறோம். அப்போ கடன் தீர்றதுக்கு நம்ம ரெடி ஆகுறோன்னா அப்போ அதுக்கு உண்டான முயற்சிகள், எந்த வருமானத்தை ஈட்ட முடியும், எது நமக்கு அதிக லாபம் கொடுக்குது, எது குறைவான லாபம் கொடுக்குது, அப்போ அதிகமான லாபத்தை கொடுக்குற அளவுக்கு நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா, இல்லை குறைவான லாபத்தை கொடுக்குற அளவு தான் நமக்கு காசு இருக்குதா,
இதை பார்த்து யோசிக்கணும். அப்போது எது சாத்தியமோ அதை கையில் எடுக்கணும். அசாத்தியம் இல்லாததை கையில் எடுத்தால் நம்ம நம்பிக்கை போயிடும். சிறு சிறு நம்பிக்கை உங்கள் மனசில் விதைச்சா ஒரு பெரிய நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக வரும். விதைய சின்னதாக தானே விதைக்கிறோம், ஆனால் அதனுடைய விளைச்சல், அதனுடைய உருவம் எப்படி இருக்குது? ஒரு ஆலமரம், ஒரு அரச மரம், ஒரு தென்னை மரம், ஒரு வாழை மரம், எல்லாமே விதைகள் மூலமாக தானே வருது. ஒரு பலாப்பழத்தோட சைஸாக விதை இருக்குது, யோசிச்சு பாருங்கள். ஸோ விதை என்றைக்குமே சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அது கொடுக்கக்கூடிய உருவம் பெருசு. அதே போல தான் சிறு நம்பிக்கை பெரிய நம்பிக்கையை வழிவகுக்கும். சிறிய வாழ்க்கை பெரிய வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமையும். அப்போ இந்த சிறிய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை அப்படின்னா நாம் எதிர்பார்க்குற ஒரு பிக்கஸ்ட் லைஃப்பை அதை நம்ம வாழ முடியாது. இங்கே திரும்பவும் சொல்கிறேன், நம்ம ஸ்பிரிச்சுவலாக வாழணும், ரெண்டாவது டாப் லெவலில் வாழணும். ஸ்பிரிச்சுவாலிட்டியை பேஸ் பண்ணி நம்ம பெருமை மிக்க வாழ்க்கையை நம்ம வாழணும். இதுதான் அன்பே சாயோடைய தீவிரமான இது. இங்கே யாரும் சன்னியாசியாக போகணும், இங்கே யாரும் ஊருக்கு ஊரை தாண்டி உலகத்தில் இருக்கிறதுலேருந்து வெளியில், அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. பேசிக் நீட்ஸை வச்சுக்கோங்க, உங்களுடைய கோலை வச்சுக்கோங்க. உங்கள் கோல் ரீச் ஆகிடுன்ற நம்பிக்கையோடு நீங்கள் வாழுங்க. வாழும்போது உங்களுக்கு தேவையான எல்லாமும் கிடைக்கும். அப்போ முயற்சியும் செய்யணும், உழைப்பும் செய்யணும், அதற்கு தகுந்த பொறுமையும் வச்சுக்கணும், நம்பிக்கையும் வச்சுக்கணும். முயற்சி நான் செஞ்சேன், உழைச்சேன் அப்படின்னு உடனே அந்த வழியை லாக் பண்ணிடக்கூடாது. அந்த இடத்துல தான் பொறுமை இருக்கணும். ஓகே, இன்னைக்கு இது கிடைக்கல, சரி நாளைக்கு கிடைக்கும். அதனால் நம்மளுடைய முயற்சியையும் உழைப்பையும் எந்த காரணத்தை கொண்டும் நிறுத்தக்கூடாது. அந்த தெளிவு உங்கள் மனசில் இருக்கணும். அடுத்தது, எடுத்த காரியத்தில் பின் வாங்கவே கூடாது. இப்போ நம்ம ஏன் பின் வாங்குறோம் தெரியுங்களா? மனசில் ஒரு விதமான டயர்ட்னஸ் வந்துடுது. இவ்வளோ தூரம் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே என்ன நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்யாமல் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் மீண்டு வந்த பாதை இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு பலன் கொடுக்காது, பலன் கொடுக்காமலே போயிடும். அதனால் நெகட்டிவிட்டி உங்களை துரத்தும். ஏன்னா நாம் வாழ்ந்த வாழ்க்கையில் பெரும் பகுதி நெகட்டிவாகவே வாழ்ந்தோம். சில விஷயத்தை ஒத்துக்கிறது ரொம்ப நல்லது. நான் ஒத்துக்கவே மாட்டேன், நான் நேர்மறை எண்ணங்கள் கொண்டவர்கள் தான் அப்படின்னா இந்த உண்மை உங்களுக்கு கடைசி வரைக்கும் புரியாமலே போயிடும். அப்போ எதிர்மறை எண்ணங்கள் உங்களை விரட்டும், உங்கள் மனசை டயர்டாக்கும், உங்கள் உடம்பை டயர்டாக்கும். இதெல்லாம் அந்த எண்ணங்கள் உள்ள புகுந்ததால் உங்களுக்கு டயர்ட்னஸ் இருக்குது. அந்த எண்ணங்கள் புகாத மாதிரி நீங்கள் எந்த இடத்துலையும் பின்வாங்கக்கூடாது. அப்போ அந்த எண்ணங்கள் வந்துருச்சுன்னா, ஆமாம் என்ன இப்போது என்னால் முடியாதுன்னு நினைக்கிறியா, என்னால் முடியும்னு சொல்லி இன்னும் ஒரு படி மேலே போகணும். அப்போது நமக்கு ஒரு எதிர்மறை எண்ணங்கள் வச்சுருக்கும் போது, நம்மளால் முடியாதுன்னு நினைக்கும் போது, அப்போ எவனாவது ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வருவான், அவன் என்னென்னமோ சொல்லுவான். அப்போ என்ன ஆகுதுன்னா, அவன் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஏற்றுக்கொள்வதாக இருக்கும். ரெண்டாவது, உங்கள் முயற்சியை நிறுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நல்லா பாருங்கள், நான் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கும்போது ஒருத்தர் அவரும் அதே தான் சொன்னார், அதனால் நான் முயற்சியை நிறுத்திட்டேன். இங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய பேர் அன்பே சாயிலேயே நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்போது தெய்வ வாக்கை விட மனிதனுடைய போலியான வாக்கும், மனிதனுடைய பொய்யான வாக்கும், மனிதனுடைய அனுபவம் இல்லாத வாக்கையும் நீங்கள் தலையில் வச்சு கொண்டாடுறீங்க. இது தப்பு தானே? சொல்லுங்கள், தப்பா இல்லையா? இப்போ தெய்வ வாக்கு சும்மாவா? அப்போ மனுஷனால் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உண்மையா? அப்போது எனக்கு என்ன பிடிச்சிருக்குதோ, நான் எதை விரும்புகிறேனோ அதை இன்னொருத்தன் வாய்மொழியும் போது அது எனக்கு வசதியாக போயிடுது. நேற்று கூட ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க, ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு நான் நினச்சேன் சாய்ராம். நான் ஸ்கூலில் டீச்சராக காலேஜில் லெக்சரராக ஒர்க் பண்ணுறேன். அப்போ கிளாஸில் எல்லாரும் நல்ல மார்க் எடுத்ததால் ஸ்வீட் கொடுத்தாங்க, அதனால் நான் எடுத்துக்கலைன்னா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இதே ஒரு பாவக்காய் ஜூஸ் உங்கள் ஸ்டூடெண்ட் எடுத்துகிட்டு கொடுத்தா நீங்கள் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அத்தனை பேருடைய அந்த ஜூஸையும் நீங்கள் எடுத்துப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை சாய்ராம் அப்படின்னாங்க. அப்போது நமக்கு பிடிக்குது, அதை இன்னொருத்தவங்க எடுத்துகிட்டு தரும்போது அதை தவிர்க்க மனம் இல்லை, அதை சாப்பிடுன்னு ஒரு காரணத்தை சொல்லுது. ஸோ இது மாதிரி தான் பல காரணத்தை
நாம் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த காரணத்தின் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையுமே இழந்துக்கிட்டு இருக்கோம். இனியும் நம்ம இழக்கணுமா சொல்லுங்கள்? அப்போது இனி நம்ம இழக்கிறதுக்கு இங்கே 0. அப்போ பெறுவதற்கு தான் இங்கே மார்க்கம். அப்போ பெறுவதற்கு ஒரு மார்க்கம் இருக்கும்போது நீங்கள் அன்பே சாயில வந்துட்டு இழக்கிறத பற்றி நினச்சிங்கன்னா அப்போ உங்களுக்கு இழக்கிறது நடக்குமா இல்லை பெறுவது நடக்குமா? நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இதெல்லாம் முடிச்சாச்சு. அடுத்தது ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த 5வது பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லவர்களை சந்திக்கணும். நல்லவர்கள் யாருமே இல்லையா? இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். என்னங்க இவ்வளோ பெரிய சேலஞ்ச் கொடுக்குறீங்க அப்படின்னு. ஸோ நல்லவர்கள் இருப்பாங்க. நம்ம மனசு நல்ல மனசாக மாற மாற நல்லவர்களுடைய சந்திப்பு அப்படின்றது அதிகரிக்கும். ஸோ நல்லவர்களை என்றைக்குமே மோசமானவனை சித்தரிக்கக்கூடாது. நல்லவர்களை மட்டும் இல்லை, எந்த மனுஷனையும் மோசமானவனு சித்தரிக்கக்கூடாது. நீங்கள் ஒரு தீயவனை கூட மோசமானவனு சித்தரிக்காதீங்க. அப்போ அந்த தீயவன் கூட உங்கள் கண்ணுக்கு நல்லவனாக இருப்பான். 2வது உங்களுக்கு நல்லதையே செய்வான். இதுவும் நடக்கும். அடுத்தது கோயிலுக்கு போகிறது. இந்த கோயிலுக்கு நாம் போகக்கூடாதுன்னு சொன்னதோட அர்த்தம் ஒரு சாய்ராம் சொன்னாங்க. நீங்கள் கோயிலுக்கு போக வேண்டான்றீங்க, அதாங்க நிம்மதி. கோயிலுக்கு போக வேண்டான்னு சொல்லலை, ஆனால் பிரச்சனைகளை தலையில் சுமந்துக்கிட்டு கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்கிறேன். பிரச்சனைகளை தலையில் சுமந்துக்கிட்டு கோயிலுக்கு போனால் ஒவ்வொரு தடவையும் உங்கள் துன்பத்தை பற்றியே நீங்கள் பேசுவீங்க. அப்போது எடுத்துகிட்டு போனது துன்பம், அங்கேருந்து இறக்கி வச்சமா நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளதை இறக்கி வச்சுருக்கீங்க. ஏன் அங்கே ஏற்றுனதை இறக்கி வாங்கிட்டு மறுபடியும் நீங்கள் வரீங்க. அப்போது என்ன ஆகுது, நீங்கள் நினைக்கவே கூடாதுன்னு இருக்கக்கூடிய சில நிகழ்வுகள் எல்லாம் மீண்டும் மீண்டும் பிரார்த்தனையின் மூலமாக நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. அந்த மாதிரி தான் வேண்டான்ற. ஸோ வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ கோயிலுக்கு ரிலாக்ஸ்டாக போங்க. அதாவது நன்றிக்காகவும் ஒரு அமைதிக்காகவும் போங்க. பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு அது பயிற்சி கூட கிடையாது. ஸோ நல்லா அங்கே தியானம் பண்ணுங்கள், பிராணாயாமம் பண்ணுங்கள், ஒரு 15 நிமிஷம் அமைதியாக இருங்க. உங்கள் துன்பத்தை பற்றி நினைக்காம இருங்க. ஆனால் நினைக்காம இருக்க முடியாது. நினப்பு வந்துருச்சுன்னா, இல்லை நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம், ஒரு நன்றியை சொல்வதற்காக வந்திருக்கோம், அந்த ஒரு தாட்டு உங்களுக்குள்ளே வரணும். இது எல்லாத்தையும் செஞ்சீங்கன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்காமல் போகுமா? யாராவது சொல்ல முடியுமா? ஸோ இந்த 5 பாயிண்டில் எந்த பாயிண்ட்டை உங்களுக்கு ஏற்றுக்க முடியல, இது ரொம்ப சவால் அப்படின்னு இது பண்ணுங்கள். ஸோ எல்லா சைடில் இருந்தும் கடவுளுடைய கைகள் உங்களுக்கு உதவிகள் செய்ய காத்துட்ருக்கு. எல்லா திசை 4 திசையாக, அந்த 4 திசையில் இருந்து அவருடைய கைகள் உங்களை காப்பதற்கும் உங்களுக்கு உதவிகள் செய்வதற்கும் காற்று கொண்டு இருக்கிறது. அதை என்னைக்குமே மனதில் வைத்து செயல்படுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி நடக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இனி உங்களுக்கு வசந்த காலம் மட்டுமே. வசந்த காலம் வந்ததுக்கப்புறம் இலையுதிர் காலம் வருமானு நினைக்க வேண்டாம். வசந்த காலம் வசந்த காலமாகவே மாறும், இலையுதிர் காலம் வராது. சரியா? ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த இலையுதிர் காலத்துக்கும் இனி அப்படி உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலையுதிர் காலம் வருதுன்னா கூட அது இந்த மாதிரியான ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்த செய்யாது. இதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோங்க. அதே போல் தீபாவளிக்கு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், கண்டிப்பாக அன்னதானம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் வழங்குங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வரக்கூடிய ஏழை குழந்தைங்க கிட்ட அன்பாக பேசி அவங்களுக்கு தேவையானதை தயவு செய்து அவங்களுக்கு கொடுங்க. யாரெல்லாம் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க அந்த தீபாவளிக்கு கொடுக்கக்கூடிய ஆடியோ இருக்குது இல்லையா, அந்த ஆடியோவில் அதில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுவேன். நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லாருமே நம்ம சொந்தங்கள் தான். உங்கள் வீட்டுக்கு ஒருத்தங்க உங்கள் உதவிக்காக கேட்குறாங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், அவங்க போன ஜென்மத்தில் நம்ம சொந்தமாக இருக்கலாம், இல்லை உங்கள் அம்மாவாக இருக்கலாம், இல்லை உங்கள் பொண்ணாக இருக்கலாம். நிச்சயம் இது சும்மா அப்படியே சிரிச்சுக்கிட்டோ இல்லை அப்படிலாம் இருக்காது. எங்கள் அம்மாவா இப்படிலாம் இருப்பாங்க. கடவுளுடைய கணக்கு வேறு மாதிரி. அதனால தான் சொல்கிறேன், உதவிகள் கண்டிப்பாக உங்களை நோக்கி ஒரு மனுஷன் வரான் அப்படின்னா அவன் போன ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொந்தமாக பந்தமாக நிச்சயமாக அவன் இருப்பான், இருந்தே தீருவான். இதை மாற்றவே முடியாது. உங்கள் கண்ணில் ஒருத்தங்க தென்படுறாங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் பூர்வ ஜென்மத்தில் ஏதோ ஒன்று இருக்குது. சரியா? அதனால தான் நான் சொல்கிறேன்,
உங்களுக்கு உதவிகள் செய்வதில் எந்த இடத்துலையும் நீங்கள் பின்வாங்கவே கூடாது. உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க. இல்லை யாராவது வந்தாங்க, என் முன்னாடி நின்னாங்க, உதவி செய்வதற்கு என்னோட கையில் காசு இல்லைன்னா அவங்கக்கிட்ட அன்பாக அக்கறையாக பேசுங்க. என்கிட்ட இல்லைம்மா, நான் மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் நான் வந்தால் உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுங்கள். சரியா? அன்பான வார்த்தைகள் நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருளை விட பலம் வாய்ந்தவை. உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு வார்த்தைகளுக்கும் அவங்களுக்கு பலன் கிடைக்கும். இப்போது நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட இந்த மாதிரியான வார்த்தைகளை சொன்னீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே வேற ஒருத்தர் உங்களுக்கு தர்மம் செய்வார். இதை நான் சொல்லி முடித்தேன். இது என்னைக்கோ நடந்தது, பட் சரி ஞாபகம் இல்லை. சாயப்பெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு பஸ்ஸுக்காக நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ ஒரு சின்ன பொண்ணு, ஒரு மீறி போனால் ஒரு 12 இல்லை 14 வயசு இருக்கும். அந்த பொண்ணு புக்கெலாம் வித்துட்டு இருந்தது. அண்ணா புக்கு வாங்கிக்கோங்கண்ணா, 10 ரூபா தானா, 10 ரூபா தான். அப்போது என்கிட்டேயும் காசு இல்லை, என் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் காசு இல்லை, 10 ரூபா கூட இல்லை. அதான் உண்மை. இது நான் காலேஜ் படிக்கும்போது நடந்தது. ஏன்னா மோஸ்ட்லி பஸ்ஸுக்கு போகும்போது கூட டிக்கெட் இல்லாமல் தான் ட்ராவல் பண்ணுவோம். ஏன்னா இந்த ஃபுட்போர்டில் அடிச்சுக்கிட்டு அப்படி தான் ட்ராவல் பண்ணுவோம். அந்த மாதிரி பசங்க தான் நாங்களாம். ஸோ நாங்களாம் நியாயம்லாம் எங்களுக்குலாம் என்னென்னு தெரியாது. நாங்கள் வைக்கிறது தான் நியாயம். ஃபுட்போர்டு தான், ஃபுட்போர்டு இல்லாட்டி பின்னாடி அது ஏணி இருக்கும், அந்த ஏணியில் தான் நாங்கள் ட்ராவலே பண்ணுவோம். ஸோ அவ்வளோ லூட்டி மன்னர்கள் நாங்கள் எல்லாருமே. அதனால் பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்க மாட்டோம். ஏன்னா கூட்டம் நெருக்கடியாக இருக்கும். ஒருவேளை செக்கர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அங்கே இருக்கிறாங்க அப்படின்னும் போது நாங்கள் என்ன பண்ணுவோம், வண்டியை விட்டு இறங்கிடுவோம். ஏன்னா ஓட ஓட ஏறுவோம், ஓட ஓட இறங்குவோம். ஏன்னா வண்டி ஓடுனா தான் ஏறுவோம். அந்த மாதிரி தான். அப்படி தான் ஒரு கெத்துன்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அது இப்போ தான் தெரியுது அது எவ்வளோ பெரிய கோமாளித்தனமாக இருக்குதுன்னு. அப்போ கையில் காசு இல்லை. கையில் காசு இல்லாதப்போ அப்போ நான் சொல்கிறேன், என் ஃப்ரெண்டு சொல்கிறேன், இல்லை போமா அப்படின்னு விரட்டுறா. டே ஏன்டா விரட்டுறேன்னா, அதெல்லாம் இவங்க பெத்தவன் எங்கடா போனோம் அப்படின்னு நியாயம் பேசுகிறான். பெத்தவன் எங்கே போனாரோ இல்லையோ. நான் சொல்கிறேன், பாப்பா இல்லைடா பாப்பா, என்கிட்ட சுத்தமாக காசு இல்லைடா, இருந்தால் நான் கண்டிப்பாக நான் வாங்குவேன். நீ நாளைக்கு நீங்கள் வா, நான் உனக்கு புக்கு வாங்கிக்கிறேன், உனக்காகவே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு அவ்வளோ சந்தோஷம். சரிண்ணா நாளைக்கு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு. அப்போது நான் பேசிகிட்டு இருக்கேன், யாரோ ஒருத்தர் வந்தார். நல்லா ஒரு நல்ல அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வெள்ளை வேஸ்ட்டு வெள்ளை சட்டை போட்டு ஃபேஸ் பார்க்கும்போது ஒரு தேஜஸ் இருக்கிற மாதிரி என்ன பாப்பா பண்ணுறீங்க அண்ணா. அவர் சொன்ன உடனே, சார் புக்கு சார், நீ சார்னு கூப்பிட வேண்டாம், தாத்தான்னு சொல்லி கூப்பிடு. எவ்வளோம்மா ஒரு புக்கு? சார் 10 ரூபா சார், உங்களுக்காக நான் 8 ரூபா அப்படின்னு. ஏம்மா உன்னை தாத்தான்னு சொல்லி தானே கூப்பிட சொன்னேன், நீ சார்னு கூப்பிட்டா நான் வாங்க மாட்டேன் அப்படி. சரி தாத்தா வாங்குங்க தாத்தா. எத்தனை புக்கு பாப்பா வச்சுருக்க? 10 புக்கு வச்சுருக்க. சரி இந்தா 10 புக்கு. ஒரு புக்கு எவ்வளோ? 10 ரூபா, 100 ரூபா இந்தா. எக்ஸ்ட்ராவும் கொடுக்கல, குறைச்சும் கொடுக்கல. அப்போ என்ன தோணுது, நாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ நான் சொன்னதால் அந்த ஹெல்ப் நடந்தது. சீரியஸாக இதை நான் பெருமையாக சொல்கிறனும் இல்லை கர்வத்தோடு சொல்லணும் இல்லை. இது நம்ம வார்த்தைகளுக்கு இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுது, தயாராக இருக்குது, காத்துக்கிட்டு இருக்குது உதவி செய்ய. அப்போ அந்த பெரிய மனுஷன் வந்தார், கொடுத்தாரு. அந்த பொண்ணு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அப்படியே பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு, எனக்கு வேறு இது கையில் வச்சுக்கிட்டு ஓடுது குடுன்னு. அவங்க அம்மா எங்கேயாவது அங்கே பக்கத்தில் இருப்பாங்க போல இருக்குது. அப்போ போய் நானும் அப்படியே வாடா அது பண்ண ஃபாலோ பண்ணலான்டான்னு. நீ என்ன லூஸ் ஆடா நீ அப்படின்னா. காலேஜுக்கு போனேன், என்னைக்கிட காலேஜ் போயிருக்கோம், அடுத்த அவர் அட்டன் பண்ணிக்கலாவா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பின்னாடியே நாங்கள் போகிறோம். அதாவது ஓடுது, நாங்களும் வேக வேகமாக நடக்கிறோம். கடைசியில் போய் அம்மா இந்தா 100 ரூபா எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுன்னு. அதை சொல்லும்போது அப்போ அந்த பொண்ணு எவ்வளோ நாள் சாப்பிடாம இருந்திருக்கும். அந்த பொண்ணு எவ்வளோ நாள் சாப்பிடாம இருந்திருக்கும் பட்னியோட. அதெல்லாம் நினைக்கும் போது ஒரு ஃபீல், அவ்வளோதான். என்றைக்கும் அந்த பொண்ணு நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்க்க முடியல. ஓகே சார், ஆல் த பெஸ்ட். எல்லாமே சிறப்பாக அமையணும். கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்ம அன்பே சகை குடும்பத்துக்கு கிடைக்கும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.